செஞ்சு வச்ச சாதத்தில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாதத்தில் தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. தயிர் சாதம் தாளிக்கிறதுக்காக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 1 கொத்து கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகா கிள்ளி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு வறுந்ததும் 1 ஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். தாளிச்சதை இப்போ தயிர் சாதத்தில் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் இதை கலக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான தயிர் சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.